அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியா இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். யார் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வார்கள் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து இந்த உலகில் விண்ணுலகை சார்ந்த மக்களாக வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் அவர் நிலை வாழ்வை பரிசாக தருவார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். மன உறுதியோடு நற்செயல் புரிய வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். எதிர்மறையான விமர்சனங்களுக்கு மத்தியிலும் மனம் சோர்ந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல் செய்து வருகின்ற மனிதர்கள் மன உறுதியோடு நற்செயல் புரிபவர்கள். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும், புறக்கணிப்புக்கு மத்தியிலும், நிராகரிப்புக்கு மத்தியிலும் மனம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல் செய்து வருகிற மனிதர்கள் மன உறுதியோடு நற்செயல் செய்பவர்கள். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுளின் மாட்சிமைக்காக நாம் சில நற்செயல்கள் செய்து வருகிற போது நாம் செய்கிற இந்த நற்செயல்களால் நாம் கடவுளின் ஆசீரை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் என்பதை உணர்ந்த சாத்தான் நாம் தொடர்ந்து நற்செயல் செய்ய முடியாதபடி நம்முடைய வாழும் மக்களிடமிருந்து நமக்கு எதிர்ப்புகளை கொண்டு வருவான். நம்முடைய வாழும் மக்களிடமிருந்து நமக்கு எதிர்மறையான தவறான விமர்சனங்களை கொண்டு வந்து, நம்முடைய வாழும் மக்களிடமிருந்து நமக்கு எதிர்ப்புகளை கொண்டு வந்து நாம் செய்கிற இந்த நற்செயல்களை தடுத்து நிறுத்தும்படி சாத்தான் செயல்படுவான். அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல் புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். பேய் பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு பேயின் பிடியிலிருந்து விடுவித்து அந்த மகனுக்கு பூரண சுகம் கொடுக்கிறார். இதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத பரிசேயர்கள் இயேசுவின் இந்த செயலுக்கு எதிராக தவறான விமர்சனங்களை கொண்டு வருகிறார்கள். இவர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று சொல்லி இயேசுவின் அந்த நல்ல செயலுக்கு எதிராக பரிசேயர்கள் எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த எதிர்மறையான விமர்சனங்களை கண்டு ஆண்டவர் இயேசு சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நற்செயல் புரிந்து வாழ்கிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மத்தேயு வீட்டில் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்துகிறார்கள். இதை கண்ட பரிசேயர்கள் இயேசுவின் இந்த செயலை குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். இயேசுவின் இந்த செயலுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இயேசுவின் சீடர்களை பார்த்து, உங்கள் போதகர் கடவுளின் மகன், பரிசுத்தர், மெசியா என்று சொல்லுகிறாரே, பரிசுத்தரான உங்கள் போதகர் ஏன் பாவிகளோடு உணவருந்துகிறார் என்று சொல்லி இயேசுவின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வந்தாலும் இயேசு சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. அவர் தொடர்ந்து நற்செயல் புரிந்து வருகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்விலும் நாம் நற்செயல் புரிந்து வருகிற போது நம்முடைய நற்செயல்களுக்கு எதிராக சாத்தான் எதிர்ப்புகளை கொண்டு வருவான், எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வருவான். அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் நற்செயல் புரிந்து வாழ வேண்டும். மன உறுதியோடு நாம் நற்செயல் புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக, இயேசு இந்த உலகில் தான் செய்த எல்லா நற்செயல்களையும் கடவுளின் மாட்சிக்காக, கடவுளின் மகிமைக்காக செய்தார். தன் சுய பெருமைக்காக, சுய விளம்பரத்திற்காக இயேசு செய்யவில்லை. அதே போல் நம்முடைய வாழ்விலும் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயலையும் கடவுளின் மாட்சிமைக்காக, கடவுளின் மகிமைக்காக செய்ய வேண்டுமே ஒழிய நம்முடைய சுய விளம்பரத்துக்காக, சுய பெருமைக்காக, சுய புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின்
நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இந்த உலகில் இறை மக்களாக வாழ பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் நாம் நற்செயல் புரிகிற போது நம்முடைய நற்செயல்களுக்கு எதிராக சாத்தான் எதிர்ப்புகளை கொண்டு வருவான், எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வருவான். அப்பேற்பட்ட சமயங்களில் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் நற்செயல் புரிய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதல் சிந்தனையை கொடுக்கிறது. இரண்டாவதாக, நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயலையும் கடவுளின் மாட்சிக்காக, மகிமைக்காக செய்து வாழ வேண்டுமே ஒழிய நம்முடைய சுய புகழ்ச்சிக்காக, சுய விளம்பரத்திற்காக, சுய பெருமைக்காக செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டாவது சிந்தனையை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் எதிர்மறையான விமர்சனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவை போல் கடவுளின் மகிமைக்காக, மாட்சிமைக்காக நாம் இந்த உலகில் நற்செயல் புரிந்து வாழ்வோம். மன உறுதியோடு நாம் தொடர்ந்து நற்செயல் புரிவோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி, நன்றி சொல்லு. இந்த நாளிலும் அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட மன உறுதியோடு நற்செயல் புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற நாட்களில் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும், எதிர்மறையான விமர்சனங்களுக்கு மத்தியிலும், நிராகரிப்புக்கும் புறக்கணிப்புக்கும் மத்தியிலும் அப்பா, இந்த உலகில் நாங்கள் மன உறுதியோடு உம்முடைய மாட்சிமைக்காக, மகிமைக்காக நற்செயல் புரிந்து நாங்கள் வாழ்கிற போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை தேவரீர் நிறைவாக 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 சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடும், மன நிறைவோடும், மன அமைதியோடும், நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.